இயேசுவின் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், ஏன் அற்புதங்கள் இல்லை? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனம் 58. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. And he did not many mighty works there because of their unbelief. Matthew chapter 13 verse 58. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக செய்யவில்லை அப்படின்னு இந்த இடத்துல நாம வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தும், தேவன் அற்புதம் செய்கிறவராய் இருந்தும் ஏன் அற்புதம் நடக்கல அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது நம்மள அநேகர் பிரேயர் பாயிண்ட் தருவாங்க. பிரதர், இப்படி உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு இப்படி செய்து இதுக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. நம்மளும் அழகா சொல்லுவோம், விசுவாசத்தோடு சொல்லுவோம், கண்டிப்பா ஜெபம் பண்றோம், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாரு, உங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் சரி பண்ணிடுவார் அப்படின்னு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம யாருக்காக பிரேயர் பண்றோமோ, ஒருவேளை அவங்களுக்கு ஏதோ ஆயிட்டு அப்படின்னு நம்ம கேள்விப்படும் போச்சுல, நம்ம இம்மிடியேட்டா என்ன தெரியுமா சொல்லுவோம்? நம்ம ஜெபம் பண்ணோம், இருந்தாலும் அந்த நோயோட பிரச்சனை, நோயோட தாக்கம் அந்த மாதிரி அது வந்தாலே இப்படிதான் ஆகும்னு தெரியும் அப்படின்னு நம்ம எல்லாருமே காமனா ஒரு வார்த்தையை கொண்டு வருவோம். நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படியானால் என் வாய் விசுவாச அறிக்கை பண்ணினது, ஆனால் என் இருதயத்திலோ அந்த விசுவாசம் காணப்படவில்லை. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை எல்லா ஊர்லயும் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ அவரு தன் வளர்ந்த ஊருக்கு வர்றாரு. அங்க எல்லாரும் சொல்றாங்க, இவர் தச்சனுடைய மகன் அல்லவா, இவங்க சகோதர சகோதரிகள் இன்னைக்கும் நம்ம கூட இருக்காங்கன்னு நிறைய ஊர்ல உள்ளவங்க பேசினாங்கன்னு அதுக்கு முந்தின வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். கடைசி அந்த இடத்துல என்ன சொல்றாரு மத்தேயு, என்ன எழுதுறாரு அப்படின்னா, அங்கே இருந்தவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்யவில்லை அப்படின்னு. இதுக்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துடைய பவர் குறைஞ்சிட்டா? அவர் ஜனங்களை வெறுத்தாரா? இல்ல இவங்களுக்கு எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னா அது கிடையாது. மாறாக, அதாவது இயேசு கிறிஸ்து எந்த இடத்துக்குலாம் போனாரோ, ஒருவேளை அவரை கேள்விப்படாதவங்க கூட அந்த நேரத்துல அவரை பத்தி என்ன கேள்விப்பட்டாங்கன்னா, அற்புதங்களை செய்கிறவர் வருகிறார், போதகர் வருகிறார், தேவனுடைய குமாரன் வருகிறார் இப்படின்னு சொல்லி இயேசுவை அவங்க குணப்படுத்துகிற கிறிஸ்துவாக பார்த்தார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், அவர் யார் கூட எல்லாம் வளர்ந்தாரோ, யாரெல்லாம் அவரை தூக்கி வளர்த்தாங்களோ அவங்க எல்லாம் பார்க்கிறாங்க. எப்படி பார்க்கிறாங்க? அவரை கிறிஸ்துவாக பார்க்கவில்லை, மாறாக தங்களோடு வளர்ந்த இயேசுவாக பார்க்கிறார்கள். நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட வளர்ந்த ஆளு எவ்வளவுதான் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்க்கு போனாலும் நம்ம முன்னாடி எப்படி பழகணுமோ அப்படிதான் பார்ப்போம். சோ இங்க அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, என் கூட விளையாடின பையன் இன்னைக்கு நான் ஒருவேளை வாய் பேச முடியாம காது கேட்காம இருக்கலாம், இவன் இங்க வந்திருக்கான்னு சொல்லி அவரை இயேசுவாக தங்களோடு கூட இருந்தவராக தான் பார்த்தார்களே ஒழிய கிறிஸ்துவாக பார்க்கவில்லை. அவர் மேல் இவரால முடியும், இவரால சுகம் கொடுக்க முடியும் அப்படின்னு விசுவாசம் வைக்கவில்லை. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு நம்ம சபைக்கு போகிறோம், சபையிலே அற்புதங்கள் நடக்கிறதா? ஏதோ அங்க இங்க அப்படின்னு விரல் விட்டு என்ற அளவுக்கு நடக்குதே ஒழிய எல்லா சபைகளிலும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் நடக்கிறதா? அப்படியானால் இயேசு கிறிஸ்து எப்போதாவது தான் செயல்படுவாரா? அப்படி கிடையாது. மாறாக நம்ம சண்டே சர்ச்சுக்கு போறது தேவனை ஆராதிக்க போகிறோம், சண்டே சர்வீஸ் அட்டென்ட் பண்ண தான் போறோம், மெசேஜ் கேட்க தான் போறோமே ஒழிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஏதாவது வைத்திருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து இன்னைக்கு என்னோடு என்ன பேச போகிறார் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் போகிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு மீட்டிங்ஸ் நடக்குது, ஓபன் மீட்டிங்ஸ் நடக்குது. அங்க பார்த்தோம் அப்படின்னா நாம சுகம் பெறுகிறவர்களுடைய எண்ணிக்கையில கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம அந்த மீட்டிங்க்கு போவோம், ஆனால் கிறிஸ்துவை அறியாதவர்கள் யாராவது அவங்க கிட்ட சொல்லுவாங்க, இந்த மீட்டிங்க்கு வாங்க, இயேசு உங்களை சுகப்படுத்துவார், இயேசு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவார் இப்படின்னு இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தை சொல்லி அவங்கள வர வச்சிருப்பாங்க.
அவங்க வர்ற காரியம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு பிரீச்சர் யாருன்னு கூட தெரியாது. அவர் எவ்வளவு ஃபேமஸ் ஆனவர் அது எதுவுமே தெரியாது. மாறாக அவர்கள் வருகிற ஒரே நோக்கம், இயேசு எனக்கு ஏதாவது இன்னைக்கு செய்வார் அப்படின்னு. இந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வருகிறவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்ப போவார்கள். ஆனா நம்ம எப்படின்னா, பிறந்ததுல இருந்து நான் கேட்ட காஸ்பல் தான். சோ இன்னைக்கு இவர் என்ன பேச போறாரு, இந்த பிரீச்சர் இந்த வேர்டு என்ன மாதிரி கொண்டு வர போறாரு, வர்ஷிப் லீடர் எவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்ண போறாரு, இதுக்காகத்தான் நம்ம அநேகர் மீட்டிங்க்கு போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நமது முகத்தை பார்க்கிறவர் கிடையாது, நம்முடைய வாயின் வார்த்தைகளை பார்க்கிறவர் கிடையாது, இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். சோ நம்ம வாயில என்னதான் விசுவாச அறிக்கை பண்ணினாலும் சரி, என் இருதயத்துல நான் எந்த அளவிற்கு தேவன் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறேனோ அதை பார்த்து நமது ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர். சோ நம்ம என்ன பண்ணணும்? இங்க இருந்த பீப்புள் மாதிரி அவிசுவாசமா இருந்து அவருடைய அற்புதத்தை இழந்து போக கூடாது. மாறாக நம் எந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோமோ, எந்த காரியம் தேவைன்னு நினைக்கிறோமோ, அதை விசுவாசத்தோடு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் இருதயத்துல விசுவாசத்தை துவக்குகிறவராய் நீர் இருக்கிறீர் தகப்பனே. எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் உம்மேல் வைத்த விசுவாசத்துல நாங்கள் பின்வாங்கி போய்விடாமல் இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. விசுவாசத்தின் மூலமாக எல்லாவற்றையும் உம்மிடத்திலிருந்து சுதந்திரிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.